Natak's 51st production. We have staged 50 productions over 20 years. For our 51st, we have gathered 9 of the best short plays from around the world and put them together in a grand show in 9 languages with subtitles in English. We will present these plays in quick succession. Each is about 20 minutes long. Please excuse the length of the play. India has over 200 languages, we only speak 9. There will be a 15-minute intermission at the end of the 5th play. There will be chai and samosas available in the lobby at that time. If you happen to leave the theatre in the middle of a play, ushers will ask you to wait till the end of that play to return to your seats. Please take a moment to silence your cell phone. Flash photography is prohibited. Natak presents நான்
அப்படினா அவங்க டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ட்ரேஸ் பண்ண முடியாது மேடம். அவங்க வச்சிருப்பாங்க. இவ்வளவு நேரம் ஒரு காலைய பத்தி யாரும் பேச போறோம். சரி நான் ட்ரை பண்றேன் மேடம். உங்க பேரு? மிஸ்ஸஸ் நடேசன், சிவகாமி நடேசன். நான் சொல்றத நம்பர் சொல்லுங்க மேடம். 4567. நீங்க சும்மா டைம்ல வேஸ்ட் பண்றீங்க. எதுக்காக கால் வேஸ்ட் பண்ண போறீங்க? எதுக்காகவா? நான் சொன்னது கொஞ்சம் கூட உங்க மண்டையில ஏறலையா? 2 பேர் கொலகார பசங்க ஒரு பொம்பளைய கொலை பண்ண போறதா பேசிட்டாங்கம்மா. போலீஸ் மேட்டர். அப்போ போலீஸ் கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்ல நான் எப்படி? அப்போ ஒரு தனி நபரா நீங்க இந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணாம சொல்றீங்களா? எஸ். ஆனா மேடம் நீங்க சொல்றதுக்காக இந்த ட்ரேஸ் போட முடியாது. அதுக்கு ஆபீஷியல் பெர்மிஷன் வேணும். என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஒரு கொலைய தடுத்து நிறுத்த இவ்ளோ தலைவலியா? சரியான முட்டாளுங்கப்பா. ரிடிகுலஸ். சரி நானே போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். வணக்கம், எந்த நம்பர் வேணும்? கோடம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன போடுங்க. ஒரு நிமிஷம் மேடம். ரிங் போடுங்க மேடம். சார் இந்த சாப்பாடு சார் சார் மைசூர்பாக் கிடைக்கல, அதனால பருப்போட வாங்க வந்துட்டேன். பருப்போடையா? எனக்கு அரிசி ஆச்சேப்பா. நட்டுக்கிட்டு வாங்கிட்டு இருக்காங்கல்ல. ஹலோ ஹலோ, கோடம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனா? என் பேர் சிவகாமி. ஒரு கொலைய பத்தின தகவல் கேட்டுக்கிட்ட. இது கொலையா? கொலை இன்னும் நடக்கல, ஆனா நடக்க போகுது. 2 பேர் போன்ல பேசிக்கிட்டு ஒட்டு கேட்டேன். கிராஸ் கனெக்ஷன் மூலமா. ஆனா அந்த லாஸ்ட் கால் ட்ரேஸ் பண்ணி எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா இங்க எல்லாம் முட்டாளுங்க. நீங்க தான் ஏதாவது கொஞ்சம் செய்யணும் சார். வேற சொல்லுங்க. கொலை கண்டிப்பா நடக்க போகுது. நான் உறுதியா சொல்றேன். அவங்க திட்டம் எல்லாம் கேட்டேன். 2 பேர் பேசிக்கிட்டாங்க. ஏதோ பிரிட்ஜ் பக்கத்துல வீடு, 2வது தெரு. வேற ஏதாவது டீடைல் சொன்னாங்களா? ஊருக்கா 5 மணிக்கு ரவுண்ட் முடிச்சு அடுத்த தெரு போயிடுவானா? அப்பதான் அவங்க இந்த கொலை பண்ண போறாங்க. ஏதோ பார்ட்டி பத்தி பேசிக்கிட்டாங்க. அவங்கதான் இந்த பொம்பளை கொலை பண்ண பணம் கொடுத்துருக்காங்க போல. அந்த பொம்பளையோட நகையெல்லாம் திருட போறாங்க. கத்தியால குத்த போறாங்க. பயமா இருக்கு சார். எனக்கு உடம்பு சரியால, கால் வேற ஊனும். இது எப்ப நடந்துச்சு மேடம்? ஒரு 8 நிமிஷம் முன்னாடி. அப்போ நீங்க ஏதாவது செய்வீங்களா? உங்க பேர் மேடம்? மிஸ்ஸஸ் நடேசன், சிவகாமி நடேசன். உங்க அட்ரஸ்? சிவகாமி நிலையம் 53 2வது தெரு கோடம்பாக்கம். எங்க வீடு கூட பக்கத்துலதான். நீங்க எந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க? 38473. அது எங்க வீட்டுக்காரர் ஆபீஸ் நம்பர். ஆனா அவங்க அந்த நம்பர்ல இருந்து பேசல. எங்க வீட்டுக்காரர் இன்னைக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, லேட்டா வருவார்னு சொன்னாரு. இருந்தாலும் நான் போன் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்ல ட்ரை பண்ணேன். எனக்கு உடம்பு சரியால, கால் ஊனும். இன்னைக்குன்னு பார்த்து என் நர்ஸ் விமலா வேற வரல. எனக்கா வீட்டுல தனியா இருக்க சுத்தமா பிடிக்காது. ஆனா போன் பக்கத்திலே இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவர் தான் சொல்லுவாரு. சரி மேடம், நாங்க பாத்துக்கிறோம். போன் கம்பெனிகிட்ட செக் பண்ணி சொல்றோம். ஐயா, அந்த போன் கம்பெனி அப்படி கிராஸ் கனெக்ஷன் எல்லாம் செக் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் ஏற்கனவே கேட்டுட்டேன். அப்படியா? நீங்க எதுக்குள்ள கொஞ்சம் சீரியஸா டீல் பண்ணும். சும்மா கால் ட்ரேஸ் பண்ணி என்ன பண்ண போறீங்க? அதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள இது கொலையா நடந்து முடிஞ்சிருக்கும். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னோம்ல. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க எதுக்கும் ஒரு ஃபுல் சிட்டி சர்ச் ஏற்பாடு பண்ணுங்க. எங்க வீடு கூட பிரிட்ஜ் பக்கத்துல தான் 2வது தெரு. ஒரு பெட்ரோல் காரிங்க அனுப்புனீங்கன்னா என் மனசுக்கு ஒரு சரியா இருக்கும். அப்போ கொலை உங்க ஏரியால தான் நடந்து போறீங்களா? தெரியலையே, ஒரே கோயின்சிடன்ஸா இருக்கு. பிரிட்ஜ் பக்கத்துல 2வது தெரு. மேடம், சிட்டில மட்டும் மொத்தம் எத்தனை பிரிட்ஜ் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? பிரிட்ஜ் ஃப்ளைஓவர்னு மூல முக்கக்கு எல்லாம் கிடக்கு. அதுவும் கோடம்பாக்கம் ஏரியா தான் எப்படி சொல்றீங்க? அடையாள கூட இருக்கலாம். 2வது தெரு சிட்டில 100 கணக்குல இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க மெட்ராஸ பத்தி தான் பேசுறாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆனா நான் வந்து லோக்கல் பாதானே. மேடம், இந்த போனே ஒரு மாதிரியான கருவிதான். எஸ்டிடியா கூட இருந்துக்கலாம், சொல்ல முடியாது. இங்க பாருங்க, இந்த விஷயத்தை கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்க.
சப்போஸ் நீங்க அந்த காலை ஒட்டி கேட்கலன்னு வச்சுக்கோங்க, உங்க ஹஸ்பண்ட் கூட பேசிக்கிட்டு எப்பவும் போல இருந்திருப்பீங்க. இந்த போல விஷயத்துல இவ்வளவு டென்ஷன் பட்டிருப்பீங்களா? ஆனா அப்பா படுதே கொஞ்சம் கூட ஈவன் காலாம கொலை பண்ண போறாங்க. மேடம், சிட்டில ஒரு நாளைக்கு எவ்வளவு கொலை நடக்குது தெரியுமா உங்களுக்கு? எங்களால தடுக்க முடிஞ்சா தடுப்போம். அதே அப்படி மொட்டையா தகவல் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ண முடியும் எங்களால? ஆனா இல்ல, உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா? யாராவது உங்களை கொலை பண்ண முயற்சி பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சாச்சா அப்படியெல்லாம் இல்ல. என்ன போய் யாராவது ஏன் கொலை பண்ணணும்? நான் டெய்லி வீட்டுல தனியா தானே இருக்கேன். கூடவே என்ன விமலாவதி வருவா. அவ நல்லா வாட்ட சாட்டமா இருப்பா. ஆனா சரியான சோம்பேறி, ஒரு வேலையும் ஒழுங்கா செய்ய மாட்டா. அப்புறம் எங்க வீட்டுக்காரர் மிஸ்டர் நடேசன் என் மேல உயிரையே வச்சிருக்காரு. என்ன நல்லா பாத்துப்பாரு. 12 வருஷமா ஊனமா இருக்கேன். எப்போ என் கூடவே தான் இருப்பாரு. அப்புறம் என்ன? சரி மேடம், நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு கொஞ்சம் அப்ப நீங்க ஏதாவது செய்வீங்களா? இல்ல, ஏதோ பாத்துக்கணும்னு சொன்னோம்ல. ஏதாவது பெட்ரோல் கார் அனுப்புவீங்களா? சர்ச் பார்த்து ஏதாவது வருமா எங்க ஏரியா? அதெல்லாம் நாங்க பாத்துக்கணும்னு எவ்வளவு தடவை சொல்றது? வேற எதுவும் இல்லைனாக்க நான் என் வேலையை பாக்குறேன். சரி, என்ன லூசா இருக்கும் போல. இவங்கிட்ட போய் போன் பண்ணி சொன்ன பாரு, என்ன பைத்தியக்காரன் நினைச்சிருப்பான். பக்கத்துல 2வது வீடு, 2வது தெரு. வணக்கம், என்ன எண் வேணும்? ஆபரேட்டர், நடேசன் அண்ட் கம்பெனி 38473. இன்னொரு முறை ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். அவர் ஏன் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு தெரியலையே. நம்பர் பிஸி மேடம். நான் வேணும்னா லைன் பிஸி தெரியுது, எனக்கு கேக்குது எல்லாம். ஹலோ ஹலோ, ஹலோ ஹலோ, ஏங்க நீங்க தானே? ஹலோ ஹலோ ஹலோ, ஏங்க நீங்க தானே? நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, என்னாச்சு போனுக்கு? வணக்கம், என்ன எண் வேணும்? ஆபரேட்டர், என் போனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ரொம்ப தொந்தரவா இருக்கு. சும்மா அடிச்சிட்டே இருக்கு. என்கிட்ட யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. நான் ஒரு உடல் ஊனமானவ. ரொம்ப படபடப்பா இருக்கு. நான் என் உடம்புக்கு நல்லதே இல்லை ஆபரேட்டர். என்ன பிரச்சனை மேடம்? சொல்லுங்க. எல்லாமே பிரச்சனை தான். எல்லா பக்கமும் ஒரே கொலை கொள்ளை. இதுல என் போன் வேற. சொல்லுங்க மேடம். போன் வேற சும்மா 5 செகண்டுக்கு ஒரு தடவை அடிச்சுட்டே இருக்கா. இதுதான் யாரும் பேச மாட்டேன்றாங்க. சாரி மேடம். நான் வேணா உங்களுக்கு டெஸ்ட் பண்ணட்டுமா? டெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டாம். அந்த கால் எனக்கு அட்டெண்ட் பண்ணியே ஆகணும். அதுக்கு முதல்ல ஒரு வழி பண்ணுங்க. அது முடியாது மேடம். முடியாதா? ஏன் முடியாது? இந்த சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் மேடம். யாராவது உங்க நம்பரை டயல் பண்ணாங்கன்னா அந்த கால் வருமா இல்லையான்னா சொல்ல முடியாது. டயல் பண்ணாதான் இருக்கு. இது என்ன தலைவலியா இருக்கு? அப்ப போன் அடிக்கும் போதெல்லாம் நாங்க எங்க கஷ்டப்பட்டு அவஸ்தைப்பட்டோம்னு சொல்றீங்களா? நான் உங்களுக்கு செக் பண்றேன் மேடம். செக்கு செக்கு, இது ஒண்ணு மட்டும்
பாக்குறேன். என் பேர் முருகன். சொல்லுங்க முருகன். ஐயாவுக்கு திடீர்னு வேலையா இன்னைக்கு சேலம் போக வேண்டியிருக்குமா? இப்பவே கிளம்பி நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள திரும்பிடுவாருன்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. எனக்கு சேலமா? ஓ சரி சரி. உங்களுக்கு ஏதாவது வேணுமாமா? இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம். சரி வைக்கிறேன். வணக்கம். சேலம் போயிட்டு எப்படி எப்படி பண்ணலாம்? என்னை எப்படி தனியா விட்டுட்டு போயிட்டாரு? எப்படி இன்னைக்கு விமலா கூட வரேன்னு தெரியாதா அவருக்கு? வணக்கம், நம்பர் சொல்லுங்க. ஆபரேட்டர், நட்டேசன் அண்ட் கம்பெனி 38473. இன்னொரு முறை ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். ரிங் போகுது மேடம். யாரும் இல்ல போல இருக்கு. அவர் கிளம்பிட்டாரா? அவர் எப்படி இப்படி பண்ணிட்டாரு? என்னை எப்படி தனியா விட்டுட்டு இப்படி போறான்? எனக்கு உடம்பு சரியாயில்ல, கால் ஊனம். என்னால ஒரு நிமிஷம் கூட அப்படி எழுந்துட்டு நடக்க கூட முடியாது. தெரியாதா அவருக்கு? என்னால ஒரு நிமிஷம் கூட தனியா இருக்க முடியாது. எவ்வளவு செலவானாலும் சரி, யார் என்ன நினைச்சாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, என்னால ஒரு நிமிஷம் கூட தனியா இருக்க முடியாது. என்னால முடியாது. என்னால தனியா இருக்க முடியாது. வணக்கம், தகவல். ஆபரேட்டர், உடனே எனக்கு விஜய் ஹாஸ்பிடல் நம்பர் வேணும். ஒரு நிமிஷம் அப்படியே மேடம். டைம் சொல்ல முடியுமா? நீங்க சர்வீஸ் நம்பர் கால் பண்ணுங்க மேடம். டைம் கூட சொல்ல முடியாதா? விஜய் ஹாஸ்பிடல் நம்பர் நோட் பண்ணுங்க. 87362. 873. ஹலோ, விஜய் ஹாஸ்பிடல். எனக்கு உடனடியாக ஒரு நர்ஸ் ரெஜிஸ்ட்ரி